நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க என்ன பாட்டுனீங்க? போங்கண்ணே, போய் பாடுங்கண்ணே. ஓடுங்க, தாவேக்கா எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே ஓடு. அனைவருக்கும் வணக்கம். காவிரி விவகாரம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அரசியலே தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இது குறித்து பல்வேறு கட்சிகள், முன்னாள் ஆளுங்கட்சியா இருக்கட்டும், முன்னாள் எதிர்கட்சியா இருக்கட்டும், முன்னாள் ஆண்ட கட்சியா இருக்கக்கூடிய பல கட்சிகள்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த போராட்டத்துல பங்கேற்காத ஒரே கட்சினா தாவேக்கா தான். இந்த தாவேக்கா அரசை கண்டிச்சும் மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லியும், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் உரிய நேரத்தை திறந்தோம்னு சொல்லிட்டு தேமுதிக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்துல நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் விஜய் பிரபாகரன், தேமுதிகவுடைய இளைஞர் செயலாளர், அவர் ஒரு கொத்து போட்டா போட்டிருக்காரு. என்னன்றதா பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இந்த காவிரி விவகாரம் தொடங்கினாலே தொடர் சர்ச்சை தான். இந்த காவிரி விவகாரத்தை திமுக அதிமுக இவங்க தான் ஈஸியாக கேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. அது தொடங்கப்பட்டதுலேருந்து, அதுக்கான கமிட்டி அமைக்கப்பட்டதுலேருந்து, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டதுலேருந்து, காவிரி ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட்டதுலேருந்து பல முயற்சிகளை திமுக அதிமுக உச்சநீதிமன்றம் சென்று தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் மீட்டெடுத்து வந்திருக்காங்க. அதனுடைய மீட்டெடுத்தினுடைய தொடர்ச்சியாக தான் ஜூன் 12 வருடம் குறுவை சாகுபடிக்கு நீரானது திறக்கப்படும் மேட்டூர் அணையிலிருந்து. இதுதான் யதார்த்தமானது. ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் 1வது படிக்கக்கூடிய ஒரு பையனை 12வது பொது தேர்தல் எழுத சொன்னா எப்படி எழுதி வைப்பாரு? அந்த பையனுக்கு என்ன தெரியும்? 1வது படிக்கக்கூடியவனுக்கு ஆனாவனா கூட தெரியாது. அப்படி ஆட்சி ஆளக்கூடிய ஆட்சி தான் தாவேக்கா தற்புரியாச்சு. இந்த ஆட்சி வந்தாலும் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை கிலோ என்ன விலை, ஒரு 2வது நன்மை அப்படியா என்னன்ற அளவுக்கு தான் இருக்கு. ரீல்ஸ் போற வேணா கேளுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து பல ரீல்ஸு. தமிழ்நாட்டில் பல அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சர் யார், எம்எல்ஏ யார், என் முதலமைச்சருக்கே யாரும் தெரியாது. அந்த நிலைமையில தான் இருக்குது. இப்போ இப்படி கேவலம் கட்ட ஆட்சி நடக்கக்கூடியதான் தாவேக்கா ஆட்சி. இந்த ஆட்சிக்கு ஆனா புரியுமா, ஆவணா புரியுமா, அக்கண்ணா புரியுமா? இப்போ காவிரி விவகாரன்றதே சூடுபிடித்து கொண்டு இருக்கிறது இந்தியா முழுவதும். அதை பற்றி எதுவுமே தெரியாது. பேசுங்க சொன்னா பேச தெரிஞ்சால் தானே பேசுவான். அதாவது இப்போ கீழே போனால் திமுக காரங்க அதிமுக பல கேள்விகள் கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷனில். அப்போ கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க, ஏன்பா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும், அவங்களை போட்டு ஏன்பா கேள்வியாக கேட்குறீங்க, அப்படிதான் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அமைச்சரை கேட்டால் புஷி ஆனந்த் சிரிச்சுக்கிட்டே போகிறார், ஆள் கொடுசாமின். சரி இதை செயல்புடி 9 முறை எம்எல்ஏ இருந்தா செங்கோட்டையன் கேட்டால் அவர் இப்படி. நிர்மல்குமாருக்கு எதுவும் தெரியாது, ஒரே வாரத்தை திமுக தான் காரணம். தூங்கி எந்திரிச்சாவே பல நபர்கள் எப்பா சாமி, கருப்பா, சுப்பா, சொல்லமாடா, மீனாட்சி தாயே, அழகனே, எங்களெல்லாம் நல்வழிப்படுத்து, நாங்கள் இன்னைக்கு போகிற இடம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், நல்லா முன்னேறணும், எங்கள் சொந்தக்காரங்க முன்னேறணும்னு சொல்லிட்டு கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த தற்கொலை கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, காலைல எந்திரிச்சோன்னே திமுக என்ன திட்டலாம், ஏதாவது ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா அது காரணம் திமுக தான். 50 வருஷம் திமுக சரியாக கையாளல, எவனா வீட்டு பக்கத்தில் சண்டை போட்டு இருப்பான், அதுக்கு திமுக தான் காரணம். காவிரி இப்போ விவகாரம் நடந்துக்கிறதுக்கு அனைத்து கட்சியும் கூட்டு, எதுக்கு திமுக தான் காரணம்? எதுக்கு திமுக அனைத்து கட்சியும் கூட்டு வரலாம் கூட்டுது? எங்கள் தளபதியால் ஓயாம கால் சுட்டில் கொடுக்க முடியாது, அவர் அப்பப்போ வருவார் மாசுகிற மாதிரி, ஓயாமலாம் எங்களை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தந்த தற்கொலை கும்பல் அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. நிர்மல்குமார் அப்படித்தான், எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம். நேற்று கூட என்ன சொல்கிறாப்புனா, காவிரியிலேருந்து தண்ணி வரல, தொடர்ந்து எதிர்கட்சின்னா அப்படின்னா அரசியல் பண்ணாமல் ஆப்பமா சொல்லுவாங்க. அரசியல்ன்ற தாண்டி தமிழ்நாட்டினுடைய உரிமை அது தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வராங்க. கேட்டால் உரிய முறையில் முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல, பேச வேண்டியதானே? இல்லை அந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய புஷியானது இருக்கார்ல, அவராக பேச வேண்டியது. நிர்மல்குமார் தேவையில்லாமல் டிகே சிவகுமாருக்கும் திமுகவுக்கு ஒரு உறவு இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை. தண்ணி தர மாட்டாங்க கர்நாடகாக்காரங்க, நீ தமிழ்நாடா உனக்கு தமிழ்நாடு தண்ணி தர முடியாதா அப்படின்னு சொல்லி கர்நாடகாக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அரசியல் பண்றாங்க. டிகே சிவகுமார் திமுக பேசி வச்சு நாடகம் போறாங்களே. சரி, அவங்க நாடகம் போறாங்களா, அவங்க அம்பலப்படுத்துறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே? இப்போ எதுவும் பண்ணல. இப்படி எதுவும் பண்ணாதனால நேற்று தேமுதிக, இன்னைக்கு திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியும் அங்கே போயிட்டாங்க. கேட்டால் அவங்க ஜனநாயக சக்திகளாம், முற்போக்கு இயக்கங்களாம், ஒரு போராட்டம் பெரிய அளவில் பண்ணலை. எந்த கட்சியும் சொல்ல இல்லை. கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கு, புரட்சி புயல் வைகோ. விஜய் கிட்டத்தட்ட 150 இடங்கள் ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காப்புல. அவர் கூட போராட்டம் பண்ணலை. கடந்த காலங்களில் இந்த இதே வைகோ இருக்கார்ல, முன்னாலாம் பார்த்தோம்னா முல்லை பெரியார்ல தண்ணி கொடுக்கலையா, கோடி மெட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை வைகோ நடத்துவார். முல்லை பெரியார் அணை உயர்த்தணுன்றதுக்காக பல போராட்டங்கள், தேனி முழுவதும் சம்பிக்க விடுவார். தொடர் நிறையா நடைப்பயணம், மதுவிலக்கு பிரச்சனையா நடைப்பயணம், இத்தனை பயணத்தை மேற்கொண்ட வைகோ இப்போ சும்மா இருக்காரு. கர்நாடகாரன் தனி தர மாட்டான். வைகோ போராடணுமா இல்லையா? கம்யூனிஸ்டுகள் போராடணுமா இல்லையா? ஆனால் திருமாவளவன் வீரியமான போராட்டத்தை எடுக்கணுமா இல்லையா?
இப்போ கூட்டணியில இருக்கோம் அப்படின்றக்காக தமிழ்நாட்டு உரிமையை வந்து நீங்க விட்டு கொடுக்கலாமா? கிட்டத்தட்ட 50 நாள் ஆச்சுங்க. நமக்கு வர வேண்டிய தண்ணி இப்போ உபரி நீர் மழை பெஞ்சா உங்களுக்கு கொஞ்சோன்னு கொடுக்குறோம். இந்த கேவலத்தையும் நம்ம இருக்கோம். அதனாலதான் தேமுதிக ஏற்படத்துல விஜய் பிரபாகர் நறுக்குன்னு ஒரு கேள்வி. விஜயை பிடிச்சி ஒரே கேள்வி கேட்டாப்புல. நிக்காம ஓடு ஓடுவோன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை வந்து அண்மையில வந்து கரூருக்கு வந்த விஜய் பேசினாப்புல. அதாவது உங்களை ஊழல் வழக்க சிக்கிட்டாங்கன்னா, டாஸ்மாக்ல பல முறைகேடு பண்ணிட்டாங்கன்னா, அதனால நிக்காம ஓடு ஓடுன்னு ஓடிக்கி இருக்காங்களா, அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் சொன்னாரு, நீங்க தான் வரான் பாரு வேட்டைக்காரன் சொன்னீங்களா, இந்த வேட்டைக்காரன் கிளம்பி போய் காவிரியிலேருந்து தண்ணியை கொண்டு வாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாப்புல. இங்க தற்கூரி தம்பி என்னன்னே நிலைமையே புரியல. அது தலைமைகளுக்கு அரசியல் ஆனா ஆவானா தெரியாது. அவரே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சீட்டுக்கு ஸ்கூல் பசங்க மாதிரி காலைல டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றது. இப்போ பல பசங்களா இருப்பாங்க, படிக்கவே தெரியாது, ஆனால் நேரத்துக்கு ஸ்கூல் போயிடுவாங்க. படிக்கவே மாட்டானுங்க, ஒரு வரி கூட தெரியாது. டெஸ்ட் வச்சோமா எதுவுமே எழுத தெரியாது. அந்த அளவுக்கு தான் மாணவர்களுடைய அறிவுத்திறனே இருக்கும் சில மாணவர்கள்லாம். அப்போ அந்த வகையில தான் விஜயும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர, 2 மணி ஆச்சா ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது, பெஞ்சை தைக்கிறது, இப்படியும் போறாரு. அவர் மட்டும் அப்படி இருக்காங்கன்னா அந்த அவங்களோட அமைச்சருமே அப்படிதான் இருக்காங்க. அப்போ அவரை நோக்கி விஜய் பிரபாகரன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நிக்காம ஓடு ஓடுன்னு அவங்கள கேட்டீங்களே, நீங்க இப்போ எங்க ஓடிக்கி இருக்கீங்க? வேட்டைக்காரன் கொண்டு வர வேண்டியதானே கர்நாடகா தண்ணியை? டி.கே. சிவகுமார் ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் அப்படின்றாரு. கர்நாடக அமைப்புக்காரங்க பல அமைப்பு, கர்நாடகா இனவெறி அமைப்புகள்லாம் ஜனநாயகன் படம் ஓடக்கூடாதுன்றக்காக பல தியேட்டர்களில் போயிட்டு பிரச்சனைகளை வரிசையாக பண்ணுறாங்க. போஸ்டர் கிழிக்கப்படுது. பெங்களூரில் இதே ஜனநாயகன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுல, அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன், மாஸ் செலிப்ரேஷன். டெல்லியில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அகில உலகில் 3000 தேட்டரில் ஜனநாயகம் படம் ஓடுது. கர்நாடகாலே ஓடுச்சு பல தேட்டரில். ரஷ்யாவில் என்ன பண்ணியிருக்காங்க உங்கள் குஞ்சுகள்லாம், ரஷ்ய குஞ்சுக அனில்ஸ் போராட்டம் பண்ண வேண்டியதானே? ஏன் போராட்டம் பண்ணல? இப்போ என்ன நினச்சிக்கிருக்கீங்க நீங்கள்? இப்போ கர்நாடகாவில் வந்து படம் வரும்போது ஒரு செலிப்ரேஷன் பண்ணி டிவிக்கு கூடிய கட்டிக்கிட்டு இப்போ தண்ணி கொடுங்கன்னு போராட வேண்டியதானே? இதில் சில பேர் ஒரு கடவுளின் பிள்ளையா விஜய் பிரபாகர் ஒரு சைடு வந்து அவர் பாணிக்கு வந்து வெளுத்துக்கு இருக்காரு. இப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு டம்மி முதலமைச்சர்னு ஒரு வார்த்தை வைக்கிறாரு. இதில் கொத்து புரோட்டா போட்டோம், 5 நிமிஷம் பேசினதுக்கே கொத்து புரோட்டா போட்டீங்களா? ஒரு 10 நிமிஷம் பேசுங்களே. காவிரி ஆனால் உடஞ்சி வரட்டுமே தண்ணி தமிழ்நாடு பக்கம். இப்போ இந்த அளவுக்கு தான் லட்சணம் இருக்கு. இதில் தாவேக்கா தற்கூரி குஞ்சுக அண்ணனோட ஆட்சியில் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்தியாவுடைய பிரதமர்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாங்க. இது விஜய் எதுவும் பார்த்துட்டாப்புல என்னன்னு தெரியல. வட இந்தியாவில் சில வீடியோக்கள் எடுத்து போட்டு, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ஒரு கவுன்சிலர் பின்னாடி சுற்றுவான் 10 பேர். அவன் அந்த கவுன்சிலர் ஒரு 5 வருஷம் வந்து அந்த ஏரியாவில் வந்து பல மோசடிலாம் பண்ணிக்கிறப்பாப்புல. அதில் கொஞ்சோன்னு தான் நமக்கு கிடைக்கும், அதாவது வகுத்து பிழைப்புக்கு வச்சுக்கலாம், மாதம் 10-15 ரூபா பார்த்துக்கலாம் உழைக்காம அப்படின்ட்டு. அண்ணே வாழ்க்கை அண்ணே உங்களை பற்றி தானே ஊருக்குலாம் பெருமையாக பேசுகிறாங்க, ஊருக்குலாம் உங்கள் பேச்சு தானே, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க, பழைய கவுன்சிலர் வேஸ்ட் ஆகுனே அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி எம்எல்ஏ பின்னாடி 10 அமைச்சர் 50-100 பேர் கிடப்பாங்க. வருங்கால அமைச்சர், நீங்கள் தான் நிரந்தர அமைச்சர், நீங்கள் அந்த துறைக்கு அமைச்சர் இந்த துறைக்கு அமைச்சர்ன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கலராக போஸ்ட் ஓட்டுவாங்க. அது மாதிரி விஜய்கிட்ட சில நபர்கள் இன்னைக்கு சொல்லிட்டாங்க போல, நீங்கள் தான் பிஎம் கேண்டிடேட் ஆக போகிறீங்க. இப்போ டெல்லியில் ஒரு போராட்டம் நடந்துச்சுல, அந்த மாதிரியோட மாணவர் சக்தி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் சில பேர் ஹிந்தி பேசுகிற பசங்களாம் பிஎம் மோடி விஸ் விஜய் அப்படின்னு, விஜய் பிஎம் மோடி விஸ் விஜய் விஜய் இப்படின்னு சில பேர் எடுத்து காமிச்சிட்டாங்க. அண்ணே நம்ம போடுற ரீல்ஸு வடக்கு முழுவதும் ஃபேமஸாக இருக்குண்ணே, நீங்கள் தானே அடுத்து பிஎம்ஏ அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன்னு தெரியல. அதற்காகவே கர்நாடகா பக்கம் வாயே பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டை வச்சு தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, கொஞ்சமாவது கேள்வி கேட்கணுமா இல்லையா? வெக்கமான சூடு இருந்தா அந்த தமிழ்நாட்டு மண்ணோட உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தா கொஞ்சமாக வாய் திறந்து பேசணுமா இல்லையா? அறிக்கையாவது வெளியிடுங்க. ராகுல் காந்தி வந்தார்ல, இப்போ ராகுல் காந்தி வராரு, அவரோட வந்துட்டு அவங்க கட்சியோட கமிட்டி கூட்டம் மாவட்ட செயல் கூட்டத்தை போட்டு போறாரு. இதுல ஊடகங்க விஜய் சந்திக்கிறாரா, என்ன பேச போகிறார், உங்களுக்கு தேவையா, ஏதாவது பேசியிருக்காப்லையா? வந்து விஜய் ஒரு அளவு மதிக்கல, இவரை ராகுல் காந்தி ஒரு அளவு மதிக்கல. பேருக்கு தான் கூட்டணி கட்சி, மேகதாதானே விவகாரத்தை பத்தி பேச வேண்டியதானே? காவிரிலேருந்து தண்ணி தரல கர்நாடக அரசு, கர்நாடகானா காங்கிரஸ் தானே தரல, அது கண்டிச்சாவது பேசணுமா இல்லையா? இல்லை விஜயாவது அதுக்காக ராகுல் காந்தி சந்திச்சு இந்த மாதிரி உங்க கூட்டணி உங்க கட்சி தான் ஆளுது, எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னா கேட்கணுமா இல்லையா? எந்த அளவும் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விஜய் பிரபாகர் சொன்ன மாதிரி காவிரி நீர் விவகாரங்கள்ல நிக்காம ஓடு 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 இந்த நிலைமை தான் விஜய்க்கு. இதுல பெருமை வேற, நாங்க ஆட்சியில் இனிமே அப்படிலாம் சாதிச்சிருவோண்டு 3 மாசமே தாங்க முடியல சாமி.